நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை வலுத்து வருவதை பார்க்க முடிகிறது. ஆனா மத்திய அரசு இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்காம தொடர்ந்து காலம் தாழ்த்துவதற்கு என்ன காரணம் சார்? 1931ஆம் ஆண்டு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கடைசியாக, அதுவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தான் நடத்தப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிற்படுத்தப்பட்ட மக்களை உள்ளடக்கிய ஒரு கணக்கெடுப்பு, அனைத்து ஜாதிகளையும் உள்ளடக்கிய ஒரு கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படவே இல்லை. ஆனால் அண்மையில் இதற்கான கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றது. நாடு முழுவதும் இதற்கான தேவைகள் இருக்கின்றது. காரணம், இந்த இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லை என்கின்ற ஒரு கவலை அல்லது அதற்கான ஒரு கோரிக்கை என்பது எல்லா மாநிலங்களும் இருந்து வருகின்ற நிலையில் மத்திய அரசு இதற்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் என்பது அது சட்டப்படி சரியானது. 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி மத்திய அரசு மட்டும்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியும். அதற்கான துறை அவர்களிடத்திலே இருக்கின்றது, அதற்கான பணியாளர்கள் அவரிடத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே 2011 தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய மத்திய அரசு மத ரீதியாக மக்கள் எத்தனை என்கின்ற கணக்கெடுப்பை நடத்துகின்ற மத்திய அரசு பிற்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளடக்கிய அனைத்து ஜாதிகளையும் எடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது அதற்கு அவர்கள் மறுப்பதற்கு அடிப்படையான ஒரு காரணம், இன்றைக்கு இந்தியாவிலே ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய கையிலே தான் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சொல்லுகின்ற தகவலின்படியே பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பங்கு என்பது குரூப் ஏ என்கின்ற நிலையில் அவர்களுக்கான அந்த விழுக்காடு எத்தனை சதவீதம் என்று பார்த்தால் ஒரு 15% கூட இல்லை. நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் 60% இருப்பதாக எல்லோருமே கணிக்கின்றார்கள். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் அங்கே அதிகாரத்திலே இவருடைய பங்கு என்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற நிலையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பீகார் மாநிலத்தில் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பிறகு அந்த அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகரித்தது போல இதே போல் ஒரு கோரிக்கை இந்தியா முழுவதும் வலுப்பெறும் என்கின்ற எண்ணத்திலே தான் இந்த ஆதிக்க சாதிகள், அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்களுடைய ஆதிக்கம் பறிபோய்விடும் என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இதற்கான முட்டுக்கட்டையினை அவர்கள் நாடாளுமன்றத்தின் வழியாகவும் நீதிமன்றத்தின் வழியாகவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான செய்தி. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்ற கேள்வி எழுது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது சட்டங்கள் ஒரு அரசு இயற்ற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அது அந்த மக்கள் சார்ந்த ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய அந்த தரவுகள் எண்ணிக்கை அடிப்படையில் அந்த மக்கள் எத்தனை விழுக்காடு இருக்கின்றார்கள் என்பது அடிப்படையான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். அது இடஒதுக்கீட்டிற்கும் அது பொருந்தும், ஏனைய நலத்திட்டங்களுக்கும் அதுதான் தேவைப்படுகின்றது. ஆகவே தான் இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இன்றைக்கு மத ரீதியாக ஒன்றிய அரசு எடுக்கின்றது. தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அவர்களுடைய புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுகின்றது. அதன் காரணமாக மத ரீதியாக மைனாரிட்டி என்ற சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்வதற்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான நலத்திட்டங்கள் வகுப்பதற்கும் அந்த தரவுகள் தேவைப்படுகின்றது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் இதர சமூகத்தினருக்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான தரவுகளும் இல்லாத நிலையில் அதற்கான பட்ஜெட் அலோகேஷன், நிதி ஒதுக்கீடு என்பது கூட மிக மிக குறைவாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்பது வெறும் 4500 கோடி தான் ஒன்றிய அரசு ஒதுக்குகின்றது என்று சொன்னால், எந்த தரவுகளின் அடிப்படையில் ஒதுக்குகின்றார்கள் என்று சொன்னால் 1931 அடிப்படையிலே அவர்கள் ஒதுக்குகின்றார்கள். ஆகவே இன்றைக்கு ஏறத்தால் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் கழித்து நாம் இன்னும் அதே தரவுகளை வைத்துக்கொண்டு ஒதுக்குகின்ற பொழுது அது அந்த மக்களுக்கு உரிய அளவிலே சென்றடையக்கூடிய நிலை ஏற்படாது என்கின்ற நிலையில் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியமாக ஒரு அரசுக்கு அனைத்து திட்டங்களும் செய்வதற்கு உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் எதன் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தீர்மானம் செய்கின்றது என்று சொன்னால் அதற்கான தரவுகளை அவர்கள் கேட்கின்றார்கள். இது வெறும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பு என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த சமூகங்களுடைய நீதி கிடைக்க வேண்டும், அது
அது அரசமைப்பு சட்டத்திலே முகப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த சமூக நீதி கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அடிப்படையில் அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தரவுகள் தேவை. ஆகவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சி இப்பொழுது புரிந்து அதன் தலைமை சொல்லுகின்றது என்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.